யார் பொண்டாட்டி? இரியம்மா கம்னர். எங்க பேரண்ணுக்கு யார் பொண்டாட்டி? அவன் இல்ல இப்ப தாலி கட்ட யார் தாலி கட்டனதே? இதெல்லாம் நியாயமா? நீ தாலி கட்டுறது. ஏய் நீ தாலி கட்டனா? இப்போ எங்க அண்ணன் வர வை. போ வர போ. நீ இப்போ எங்க அண்ணன் வர வை. வர வை. இப்போ எங்க அண்ணன் வர வை. என்னத்துக்கு தாலி கட்டனா? யார வச்சு தாலி கட்டனா? யார வச்சு தாலி கட்டனா? கேளுங்க மேடம். யாரடா வச்சு தாலி கட்டனா? தம்பி அவரு. 2 நாள் நீ கேட்காத. சத்தியமா நீ கேட்காத. தயவு செஞ்சு கால்ல கேட்டே போ. போய் கேட்காத. என் பேரை சொல்ல உங்களா தகுதி இல்ல. கிளம்புங்க. மேடம் நான் உயிரா என்ன நன்றி. அது மட்டும் இல்ல மேடம். மேடம் அது மட்டும் இல்ல. உங்களுக்குலாம் குடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரியா பேசும், குடிக்காதன்னா ஒரு மாதிரியா பேசும். சரிம்மா இப்ப குடிக்கல. சரி அவ தாலி அறுத்தா எத்தனை வருஷம் ஆகுது மேடம்? எங்க அண்ணனுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு தாலி கட்டி பொண்ணு. சரி அண்ணி தாலி கட்டி சொல்ல கூட நீ எப்ப வந்து தாலி கட்டின? எத்தனை மாசத்துல நீ தாலி கட்டின? அது சொல்லி எனக்கு தெரியல. இல்ல நான் கேட்க போறது இல்ல. டேட் சொல்லிட்டா? சீட் எல்லாம் வெளியே இருக்குது. டேட் சொல்லிட்டா? 3ஆம் மாசம் 26ஆம் தேதி கட்டிச்சு. டேட் ஏதே வச்சுக்கிறேன். தாலி கட்டுறது வந்து ஊரு முன்னாடி, சொந்தம் பந்தத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிய தாலி கட்டினா தான் அது தாலி கட்டினது. அவனுக்கு அப்பா கதவை சாத்தி அம்மா நாங்க 2 பேரும் தாலி கட்டணும்னு சொன்னா அது திருமணம் எல்லாம் ஆகாது. மேடம் அது கடவுளுக்கு தெரிஞ்ச இவளுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்களாம்? இன்னும் நாங்க எல்லாமே இருக்கிறோம். அத்தனையா இருந்து எப்படி இவன் தாலி கட்டுவான்? கேளுங்க. உனக்கு யாருமே இல்லையா? உனக்குன்னு நாங்கல்ல. எப்படி தாலி கட்டினான்னு ஒரு கடமை இல்லையா தம்பி? யார வச்சு இவன் தாலி கட்டினா? இருங்க கடமை இல்லையாப்பா? என்ன கடமை மேடம்? அம்மாட்ட ஒரு கடமை இல்லையா பையனா? அதெல்லாம் பாப்பேன் மேடம். அவங்கள எப்படி பாப்ப? ஏய் பெத்த புள்ளி ஃபர்ஸ்ட் புள்ளியே வந்து இவ்வளவு தொட்ட அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து உனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட வந்துங்கன்னா ஊடா ஊரா எங்களை ரிக்ஷா வண்டியில் உட்கார வச்சு இட்டுன்னு போனால் சத்யா நகரில் வீடு வாடகையில் இருந்தான், பீச்சில் 1 மாதம் இருந்தான், பிளாட்ஃபாரத்தில் 1 வருஷம் இருந்தான். நீ இவ்வளோ மறுபடியும் இவகிட்ட வந்துட்டு நீ எப்படி எங்களை எப்படி பாப்ப? சொல்லு. சரி சொல்லு. நேத்து காலையில நடந்தது. நான் உன்னை எதுவுமே கேட்கல. நேத்து காலையில நான் இப்படி கிராஸ் ஆனேன். நீ வீட்டுக்குள்ள உக்காந்துருந்த. அது என்ன பயமுறுத்துகிறா மேடம். கேட்டு கேட்டு